பிரியாணி வாசனை நல்லா தான் இருக்கு. மூக்கால சாப்பிட்றோம் போலியா பாய்ஸ். லக் இருந்தா லெக் பீஸ் வரும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஒரு லெக் பீஸ், 2 லெக் பீஸ் தரமா இருக்கு. டாப்ஸினா வந்துட்டு நடிகை டாப்ஸி கிடையாது, இது வந்துட்டு டாப்ஸி பிரியாணி. ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகேஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி சீரீஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இனிமேட்டு நம்ம வந்து சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி சீரீஸ்ல டிஃப்ரெண்டான கடையில வாங்கி கம்பேர் பண்ண போறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ரேட்டிங் கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கடையில இருந்து பிரியாணி வாங்கியிருக்கோம். பாத்தீங்கன்னா மனிஷ் தம் பிரியாணி வாங்கியிருக்கோம் அண்ட் டாப்ஸில வாங்கியிருக்கோம். மனிஷ் பிரியாணி வந்து இப்போ ட்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த OMR சைட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அது ட்ரை பண்ணலாம்னு வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸில வாங்கியிருக்கோம். ஸோ டாப்ஸி வந்து பாத்தீங்கன்னா அடையாறு திருவான்மையூர்ல வந்து இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப நாளா இருக்க வந்து பழைய ரெஸ்டாரண்ட் தான். அங்கேயும் பிரியாணி வாங்கியிருக்கோம். டாப்ஸினா வந்துட்டு நடிகை டாப்ஸி கிடையாது, இது வந்துட்டு டாப்ஸி பிரியாணி. அசோக் செல்வன்னாலே இது மாதிரிதான் ஹீரோயின் பேரா ஞாபகம் வரும். கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில நான் 2 கடையிலுமே சாப்பிட்டது இல்ல. நானும் சாப்பிட்டது இல்ல. ஸோ இது 2 பேருமே வந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நாங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இத மாதிரி நிறைய பிரியாணி சீரிஸ் வரப்போது, கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மனிஷ் தம் பிரியாணி. ஸோ அவனோட பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து ஃபுல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அடுத்து வந்து டாப்ஸி நம்ம ஓல்டு ஸ்டைல்ல கவர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ரெண்டுத்தையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். நீ மனிஷ் பிரியாணி ஓபன் பண்ண, நான் டாப்ஸி ஓபன் பண்றேன். டாப்ஸி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ். அதுல வந்து உங்களுக்கு பிரியாணி, ஒரு ரைத்தா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து சேர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காவா தெரியல, கொஞ்சம் கைண்ட் ஆஃப் குருமா டைப்ல இருக்கு. பிரியாணி வாசனை நல்லா தான் இருக்கு. மூக்கால சாப்பிட்றோம் போலியா. இது வந்து ஐ திங்க் ரைத்தா தான் நினைக்கிறேன். ரைத்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலர் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டா இருக்கு, இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே வந்து டிபிக்கல் சென்னை ஸ்டைல் பிரியாணி தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரைத்தா கொடுத்துருக்கான், ஆனா வந்து கத்திரிக்காய் கொடுக்கல, தால்ச்சாவும் கொடுக்கல, குருமா கொடுக்கல, எதுவுமே இல்ல கைஸ். நீங்க அது வேணும்னா ஆட் ஆன்ல போட்டுக்கலாம். நீங்க வந்து ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி ஆட் ஆன்ல போட்டா வந்துடும். ஸோ இப்போ வாங்க இது டேரக்டா தட்டுல போட்டு சாப்பிடுவோம். ஸோ வாங்க பிரியாணி சாப்பிடலாம். 1 2 3 கோ. பாய்ஸ், லக் இருந்தா லெக் பீஸ் வரும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஒரு லெக் பீஸ், 2 லெக் பீஸ் தரமா இருக்கு. வேற லெவல்ல போட்டான் லெக் பீஸ். உங்களுக்கு என்ன பீஸ் வந்திருக்கு? எனக்கு மட்டும் 3 பீஸ் வந்திருக்கு. என்ன பீஸ்? இதுவும் லெக் பீஸ் இல்ல. செக் பண்ணலாம். சோ கைஸ், தட்டுல பிரியாணி போட்டாச்சு. முதல் வாய் எடுத்து வைப்போம். ரெடி 1 2 3 கோ. டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மஞ்சள் வாசனை வருது ஃப்ளேவர் மனிஷ் பிரியாணில. ஸோ இது டாப்ஸி. நம்ம சென்னை பிரியாணி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கு. சேம் கைண்ட் ஆஃப் மசாலா. டேஸ்ட் வந்து பக்கா சென்னை பிரியாணி. பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்ல சாஃப்டாக இருக்கு. ஸோ பாருங்க உள்ள எப்படி இருக்குன்றது. இப்போ வந்து நான் வந்து மனிஷ் பிரியாணியும் அசோக் செல்வன் வந்து நம்மளுடைய டாப்ஸி பிரியாணி டேஸ்ட் பண்ண போறாங்க. வாங்க. டேஸ்ட்லேயே வந்து தெரிஞ்சிச்சு, ஃப்ளேவர்ஸ் டோட்டலாக வேற. அந்த பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கும் 100% டிஃபரன்ஸ். யூனிக் ஃப்ளேவர் இது. இப்போ வந்துட்டு மனிஷ் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் டாப்ஸி பிரியாணி சாப்பிடும் எப்படி இருக்குன்னா, அதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது வந்துட்டு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது. அது ஓவர் ஃப்ளேவரா இருக்கு. இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பிளாண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு ஃப்ளேவர். இப்போ மனிஷ் ரைத்தா போட்டு ட்ரை பண்ணுவோம். டிஃபரன்ஸ் தெரியுது. ரைத்தாவோட போட்டா நல்லா இல்ல, டேஸ்ட் ஃபுல்லா போயிடுது. டேஸ்ட் வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. அது பயங்கரமா போயிடுது. தயிர் டேஸ்ட் வந்துது தவிர அந்த மசாலா டேஸ்ட் வந்து வர மாட்டேங்குது. இதுக்கு வந்து அது ஃப்ளேவரே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. ரிச் ஃப்ளேவரா இருக்கு. சோ கைஸ், இப்போ 2 பிரியாணியும் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ மனிஷ் தம் பிரியாணியும் பண்ணியாச்சு அண்ட் டாப்ஸி தான் பண்ணியாச்சு. ரெண்டுல என்ன சொல்லணும்னு பார்த்தா, டாப்ஸி வந்து நார்மல் சென்னை பிரியாணி. நீங்க எந்த கடைக்கு போய் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணாலுமே கிடைக்கிற ஒரு ரெகுலர் பிரியாணி தான் அந்த பிரியாணி. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மசாலாலாம் ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்கு. நார்மல் மசாலா ரெகுலர் பிரியாணி. ஸோ அது கூட ஒரு குருமா தரா, அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ மனிஷ் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு ஃபிளேவர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேவர் ரிச்சா இருக்கு, டேஸ்ட்டும் வந்து நல்லா உங்களுக்கு தெரியுது. இப்போ 10 பிரியாணி வந்து கடையில வந்து லைன் அடிக்க வச்சு என்ன பிரியாணின்னு டேஸ்ட் பண்ணும்போது மனிஷ் பிரியாணி வந்து வாயில் வைக்கும்போது தெரியுது மனிஷ் பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ எனக்கு டாப்ஸியா மணியான்னு கேட்டீங்கன்னா மனிஷ் தம் பிரியாணி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா
300 ஃபுல்லு, ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 230 இருந்துச்சு. ஸோ நான் இதெல்லாம் சொல்ற ஸ்விக்கி ரேட்ஸு. ஸோ உங்களுக்கு ஃபுல் வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு இல்ல அப்படின்னா, ஆஃப்ன்ற ஆப்ஷனும் இதுல குடுத்துருக்காங்க. அது நான் வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நெறைய பேர் பெரிய பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக இந்த மாரி ஆஃப் வச்சிருக்கிறது நல்ல கான்செப்ட் தான். டாப்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒண்ணு தான் ஃபுல்லு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 250 அந்த ரேஞ்சுல வந்தது. ஸோ பிரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா, மனிஸ் வந்து பெட்டர் தான். என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் 2 பிரியாணி சாப்பிட்டதுல ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டாப்ஸிலேருந்து ஆரம்பிக்கிறேன். வெரி குட் பிரியாணி. எக்ஸ்ட்ராடனரியோ சொல்ல முடியாது, பேட்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் a வெரி குட் ஸ்டாண்டர்ட் சென்னை பிரியாணி. அதுக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு குவான்டிட்டி எல்லாமே சேர்த்து பார்த்தா இட்ஸ் வெரி டீசென்ட். நான் வந்துட்டு மனிஷ் பிரியாணி சொல்றேன். மனிஷ் பிரியாணி வந்துட்டு பார்க்க வந்துட்டு லைட்டாக ஒரு எல்லோ டிஞ்ச் இருக்கு அதில் பார்க்கும்போது. அதே மாதிரி சாப்பிடும்போதும் வந்துட்டு ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்கு. ஸ்மெல்லும் வந்துட்டு யூனிக்காக இருக்கு. அந்த மசாலா வந்துட்டு சீரியஸாக நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எக்ஸாக்டா. ஆனால் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. பீஸ் வந்துட்டு சின்ன பீஸ் தான். லெக் பீஸ் மாதிரிலாம் எதுவும் வரல. சின்ன பீஸ் தான். ஆனால் பீஸ் நல்லா வெந்திருக்கு. அண்ட் அது கூட கொடுத்த ரைத்தா வந்துட்டு அதோட காம்பினேஷனில் சாப்பிட பெருசாக எனக்கு பிடிக்கல. மிச்சப்படி பிரியாணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. டெஃபினெட்லி சஜஸ்ட் மனிஷ் பிரியாணி. ஸோ கைஸ் இப்போ நம்ம பிரியாணி சீரிஸ்ல வந்து பார்த்தோன்னா மனிஷ் தம் பிரியாணி அண்ட் டாப்ஸி பிரியாணி வந்து கம்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கம்பேரிசன்ல வந்து பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிஷ் தம் பிரியாணி தான். ஸோ இப்போ நம்ம அடுத்து பண்ண போற பிரியாணி சீரிஸ்ல வந்து என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு அதுல எது பெஸ்ட் வருதோ நெக்ஸ்ட் லெவல்ல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டோட கம்பேர் பண்ணிட்டு ஃபைனல் வின்னர் யாருன்றது கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம ரேட்டிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 நான் வந்துட்டு இந்த பிரியாணிக்கு வந்துட்டு 6 தருவேன். நானும் 6 தருவேன். இந்த பிரியாணி டீசென்டான பிரியாணி தான், 6 தரலாம். டாப்ஸி பிரியாணிக்கு 6. 6. இப்போ வந்துட்டு மனிஷ் பிரியாணி நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? மனிஷ் பிரியாணிக்கு வந்து நான் 7.5 தருவேன். 7.5. நான் வந்துட்டு மனிஷ் பிரியாணிக்கு 7 தருவேன். ஸோ இதுதான் எங்க ரேட்டிங். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வந்து பிரியாணி சீரிஸ் இல்லைன்னா வேற சேலஞ்சஸ்லாம் வந்து போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பிரியாணி பிடிக்கும், இந்த கடையில வாங்குங்க ப்ரோ, டேஸ்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்துட்டு அந்த கடையில இருந்து வாங்கி உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி சொல்றோம். ஸோ கைஸ் மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், கண்டிப்பா. ஸோ கைஸ் வேற ஒரு வீடியோல பார்க்குறோம். வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறோமோ, வேற ஒரு டெக்ல சந்திக்கிறோம், வேற ஒரு மூவிலையோ ஏதோ ஒரு விதத்துல உங்களை சந்திப்போம். அன்டில் தென் பை.